முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல. குட். இனி லவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க யாரு என்ன இதெல்லாம் நல்லா விசாரிங்க. ஒரு 6 மாசமாச்சு ஃப்ரெண்ட்ஸா இருந்து நல்லா. சாரி, அவருக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் பேசிருக்கவே மாட்டேன். அனுப்பியிருக்காங்க, கிட்ட வந்துட்டாங்களாம், 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். அப்படியா? இது வந்துட்டாங்களா? அவங்க வரும்போது நம்ம ஏதாவது பண்ணுமாடா? ஆர்த்தி எடுக்கணுங்களா பொண்ணா? இப்போ ஓகே இல்லடி. பலவா கிளம்பலாமா? காயத்ரி அங்க வரும்போது நம்ம ஏதாவது பண்ணுமாடா? ஆர்த்தி எடுக்கணுங்களா பொண்ணா? ஆர்த்தியா? ஆமால்ல. அன்னைக்கு கார்த்திகா சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குப்பா. நான் போய் அதை ரெடி பண்ணி கொண்டு வரேன். நேரா போனோனுமே காயத்ரி அவங்க வரலன்னு சொல்ல வேணாம். காயத்ரியோட அம்மா அப்பாலாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சோழனை கொஞ்ச நேரம் பயமுடுத்திட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடலாம். இப்போ பல்லவா அவங்கள பார்க்க வேண்டாம். அவங்க கிட்ட இவன் பேசி அந்த மாதிரி இவங்க கிட்ட ஏதாவது கோவமா பேசிட்டா அது பல்லவனுக்கு தான் கஷ்டம். ஆமாண்டா, நிலாவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பாவம் அந்த பொண்ணுக்கும் ஒரு விடுதலை வேண்டாமா? என்ன பாவம் அந்த பொண்ணாவது நிம்மதியா இருக்கட்டும். சரிண்ணா. இந்த அண்ணன் என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், நம்புறியா? ஆமா, நான் நம்புறேன். நான் சொல்றேன், காயத்ரி தாண்டா உனக்கு கரெக்ட். காயத்ரி கல்யாணம் எனக்கு அந்த பொண்ணே வேணாயா. எனக்கு பொண்ணே வேணாயா. டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாவம் பண்ணிப்பா. போடா, விட்டுறா. பாடி சொன்னா கேளுடா. அவங்க அம்மா அப்பா கூட வராங்களா? நீ இந்த பொண்ணை நீ கூட்டு வந்துருவேன்னு பயந்து போயிட்டப்பா. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. அந்த பொண்ணுக்குன்னு சுய அறிவெல்லாம் இருக்காதா? இதுக்கப்புறமா அவ ஏன் இவர் பின்னாடி சுத்த போறா? கேக்குறீங்களா? சார் மரண பயத்துல இருப்பாரு. சும்மா இருங்கடா, அவன் உள்ள ஏதோ பண்ணிக்க போறான்டா. ஐயோ, அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாரா என்ன?